लक्ष्मीपतये नमः। ॐ अनामयाय नमः। ॐ अमृतामृताय नमः। ஐயா எங்கப்பா? ஐயா சர்வேயரோட நிலத்துக்கு போயிருக்காருமா. அது ஏன் இஷ்டம், நான் என்ன நினைக்கிறேன்னு அதான் செய்வேன். உங்க வீட்டுல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, இது விளையிற நிலம், விவசாயம் மட்டும்தான் பண்ணணும். இது உன் அப்பா வீட்டு நிலம் இல்ல, நீ எனக்கு கண்டிஷன் போடுறதுக்கு. இது ஏன் நிலம், நான் இங்க ஃபேக்டரியும் கட்டுவேன், நெருப்பு வச்சு கொளுத்துவேன். நீ யாரா கேட்கறதுக்கு? இந்த நாட்டோட முதுகெலும்புல ஒரு எலும்பு, புரியல? விவசாயி. தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, இவர் இங்க ஃபேக்டரி கட்டுறதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு நாளைக்கு 3 வேளை என்ன தத்திங்கிறீங்க? ஏன் சோறு தான். அதை விளைய வைக்கிற நிலத்துல வந்து ஃபேக்டரியை கட்டுறேன், ரியல் எஸ்டேட் போடுறோம்னு விவசாய நிலத்துல எல்லாம் கட்டணமாக்கிட்டா அப்புறம் பூவாவுக்கு என்ன பண்ணுவீங்க? என்னடா மிரட்டுற? நான் நினைச்சா டெல்லி வரைக்கும் போவேன். நீங்க நினைச்சா டெல்லி வரைக்கும் போவீங்க, ஆனா என் விவசாயம் இந்த பச்சை கொடி தூக்கத்தை முடிவு பண்ணிட்டானா டெல்லி இங்க வரும். ஓஹோ, டெல்லி இங்க வருதா இல்ல இந்த ஊரே என் கைக்குள்ள வருதான்னு நான் காட்டுறேன். இந்த ஊரையே விலைக்கு வாங்கி நான் ஃபேக்டரி கட்டுறேன். பணக்காரன் அவன் பண திமிர்னால இந்த ஊரையை விலைக்கு வாங்கி ஃபேக்டரி கட்டுவாங்கிறான். அவன் யார் வேணாலும் விலைக்கு வாங்கலாம், ஆனா விவசாயியை விலைக்கு வாங்க முடியாது. பண தேவைக்காக நம்ம நிலத்தை வித்தோம்னா வாங்கின பணம் செலவழிஞ்சு போயிடலாம், சேர்த்து வச்ச பொருள் தொலைஞ்சு போயிடலாம், பொண்ணு வெள்ளியும் கூட அழிஞ்சு போயிடலாம். ஆனா காலங்காலத்துக்கு அழியாத ஒரே சொத்து இந்த மண்ணு தான். ஓ பணக்கார வர்க்கமே, உனக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன். உன் பணத்தால் நீ டெல்லியை விலைக்கு வாங்கலாம், ஆனால் இந்த பச்சை கொடியை விலைக்கு வாங்க முடியாது, இந்த பழனிசாமியை விலைக்கு வாங்க முடியாது. பழனிசாமி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காது. பகலெல்லாம் கஷ்டப்பட்டு கழிச்சு போய் வந்திருக்கிறாங்க, அவங்களை ஏன் இப்படி பிடிச்சி வச்சுட்டு இம்சை பண்ற? அவங்கள விட்டுரு, தூங்குறாங்க பாரு. அண்ணே, என்ன காலங்காலமா சதி பண்ணி பணக்காரங்க ஏழை விவசாயிகளை தூங்க வச்சுட்டாங்க. அவங்கள தூக்கத்தில் தட்டி எழுப்பாம விடவே மாட்டேன். என்ன பண்ண போற? இப்ப பாருங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில். உயரும் உண்மைக்கு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி. ஆகவே விவசாய பெருங்குடி மக்களே, எந்த காரணத்தை கொண்டும் நம் நிலத்தை நாம் விற்கவே கூடாது. நிலம் நமக்கு தாய் மாதிரி. பழனிசாமி, இனி நீ அவங்களுக்கு எந்த காலத்திலும் எழுப்ப முடியாது, விட்டுரு. அண்ணே, இது அவங்க தூங்குற காலம், தூங்கட்டும். ஆனா அவங்க எழுந்து நிக்கிற காலம் வரும். அதுக்கு அறிகுறி தான் அத்தனை பேருக்கு மத்தியிலும் அந்த ஒரே ஒரு ஜீவன் மட்டும் எம் பேச்ச கேட்க முடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஜீவனுக்காக விடிய விடிய பேசுனேன். நிறைய பேசுங்க. இன்னைக்கு விடிய விடிய மட்டும் இல்ல, இந்த ஜென்மம் பூரா பேசுங்க. அதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என் பேரு வள்ளி. வா வா வா. அந்த கூட்டத்துல விவசாயி விலைக்கு வாங்க முடியாதுன்னு சொன்ன கை தட்டிங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உனக்கு பச்சை கலர் பிடிக்குமா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். அதுவும் பச்சை கொடினா எனக்கு உசுரு. அப்படித்தான் இருக்கணும். ஒன்ன மாதிரி இந்த நாட்டுல உள்ள ஒவ்வொரு விவசாய குடி பொண்ணுக்கும் நம்ம விவசாயத்தோட பிடிப்பு வந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த நாட்டையே பசுமை புரட்சி பண்ணிடலாம், பசுமையாக்கலாம், செழிக்க வச்சிடலாம். என் ஆசையை சொன்னா இவர் விவசாயத்தை பத்தியே பேசிட்டு இருக்காரு. நேரடியாவே கேட்ட வேண்டியதான். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஊரே தூங்கிட்டாலும் உங்கள்கிட்ட உட்காந்து என் பேச்ச கேட்டியே, ஒன்றும் பிடிக்காம இருக்குமா? என்ன பிடிச்சிருக்கா சொல்லுங்களேன். ரொம்ப பிடிச்சிருக்கு.
அவருக்கு என் கையால ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்? எவருக்கு? இவருக்கு. ஓஹோ, அவருக்கா? பழனிசாமிய முந்தானையிலேயே முடிச்சிட்டியா? பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் வாய்க்கு ருசியா சாப்பிடாம நாக்கே செத்து போச்சு. வள்ளி மூலியமா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. பழனிசாமிக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்ம ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். சொல்லுங்க. சொல்றேன். பழனிசாமிக்கு மீன் குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும். பழனிசாமி பொஞ்சாதி சாப்பிடாம அடம் பிடிக்குது. எங்கிட்ட கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். அந்த சாவியை கொடு. என்ன என்ன கண்ணுக்கு நிற்கும்? என்னாச்சு எங்க கண்ணுக்கு? சாப்பிடு. சாப்பிட்டு அடிக்கலாம்ல. சாப்பிடு. என்னம்மா, கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் அடிக்கலாம். என்னம்மா சாப்பிடு. என்னம்மா என்னம்மா? இப்ப பாருங்க. போச்சம்மா. எப்படி முரட்டு கண்ணமா வச்சிருக்க?
எனக்கு நம்ம வச்சுக்க வேண்டியதுதானே? சரி நாளையில இருந்து லேசான மாத்திக்கிறேன். என்னம்மா கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். ஏமா? பின்ன என்ன, எனக்கு மல்லிப்பூ தான் பிடிக்கணும், உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் இந்த பூவை வாங்கிட்டு வந்து? ஆடாடா இந்த பூ வாங்கி கொடுத்துருச்சா? தாயக்கு அறிவே கிடையாது. நீங்க சாப்பிடுங்க. ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் போய் நான் மல்லிப்பூ எடுத்துறேன். என்னம்மா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இப்ப போய் என் கண்ணுக்கு மல்லிப்பூ எடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மாமா எனக்கு ரோஜா பூ வேணும். சரி ரோஜா பூ என் கண்ணுக்கு சாப்பிடுங்க. ஒரு கூடு நிறைய வேணும். சரி சரி ஒரு கூடு நிறைய வாங்கிட்டு உடனே போய் என் கண்ணுக்கு கூடு நிறைய வாங்கிட்டு வைக்கிறேன். என்னம்மா? சாப்பிடுங்க. வேற என்னம்மா வேணா? என்னம்மா? சரி சரி சரி. அல்ல இல்லையம்மா, இந்த ஆயா உதைக்கிறேன் போய் ஒழுங்காவே பண்ண மாட்டேங்குது. நாளைக்கு நான் வந்து பண்ணி தரேம்மா. என்னம்மா? நீங்க சாப்பிடுங்க. மாமா போதும். ஏம்மா? வயிறு நிறைஞ்சு போச்சு. சரி வாய் தோச்சு. சரி இந்தா தண்ணி குடி. போதுமாம்மா? எங்க மாமா போறீங்க? நான் போய் உங்களுக்கு ரோஜாப்பு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அதெல்லாம் வேணாம் மாமா, எனக்கு பிடிக்கல. ஏம்மா? எனக்கு மல்லிப்பூ ரோஜா பூலாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த கனகாம்பரம் தான் பிடிக்கும். தலையில வச்சிடு மாமா. மாமா என்ன விட்டுட்டு போயிடாத. போக மாட்டேம்மா, போக மாட்டேன். எப்படி சந்தோஷமா தெரிஞ்ச பொண்ணு.